சில பேர் குட்டி பசங்க வந்து கேட்டாங்க, அக்கா நீங்கள் உண்மையாக லவ் பண்ணீங்களான்னு. அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போது இல்லைடா இது வெறும் ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, ரியலிஸ்டிக்காக இருந்தது என்னோட கேரக்டர். என்னோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா இங்கே கமர்ஷியல்னு ஒரு விஷயங்கள் தேவைப்படுது. கமர்ஷியல் எலமெண்ட்ஸோடு இந்த கருத்தை வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ஓ இப்படியும் இருக்கா அப்படின்றது தெரிய வரும். புரியுதுண்ணா, ஆனால் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணேன். இல்லை, தனியார் மயமாக இருக்கிறது தப்பு நீங்கள் சொல்ல வரல. நியாயமாக இருக்கணும், எதுனாலும் நியாயமாக இருக்கணும், அதுதான். நல்லா தான் இருக்குது படம். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸு பசங்களுக்காக டீச்சரை அதிகமாக போட சொல்கிறாங்க. அதுக்காக தான் அதான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இது நம்ம வந்து பார்க்கலாம், பசங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்காக எல்லாருக்காகவும் பார்க்கலாம். இது எந்த ஒரு ப்ராப்ளமும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் சரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் இருந்தால் சரி பண்ண முடியும். ஏன் உதாரணத்துக்கு அவன் ஸ்கூல்லே எடுத்துக்காங்க. அவன் ஸ்கூலில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அவங்க ஃப்ரெண்ட்ஸு சரியாக படிக்கலன்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட பார்த்தாங்க. ஸோ அந்த தப்பை அவங்க கிளியர் பண்ணி சால்வ் பண்ணால் தான் நாளைக்கு சரியாகும். அது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இவன் தேராத கேஸுன்னா இதோ இந்த மாதிரி சுற்றினே இருக்கணும். இதோ இந்த மாதிரி இதுலேருந்தே சரி பண்ணி பார்த்தா கொஞ்சம் நாளைக்கு வந்து கரெக்டாக ஆகிடுவாங்க. இல்லை இதுலேயே இவன் உருப்படாத கேஸ் அப்படிலாம் சொன்னாங்கன்னா உருப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் சால்வ் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் பேரண்ட்ஸை பார்க்கணும். ஏன்னா இப்போ நாளைக்கு ஸ்கூல் ப்ரோக்ராமில் வச்சாங்களே, ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்களே, என் பையன் தப்பு பண்ண, ஆமாம் சார் என் பையன் தப்பு பண்ணாலும் ஒத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பசங்களை நீங்கள் நம்புங்க. உங்கள் பசங்களை நீங்கள் நம்பினாதான் நாளைக்கு இப்போ அவனுக்கெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் அவனுக்கு இருக்குது. அவளை எங்ககிட்ட வந்து சொல்லுவான். ஸோ அது மாதிரி இந்த படத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்த்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் நல்லா அருமையாக இருந்தது படம். கொஞ்சம் கூட போர் இல்லை. ரேப் எல்லாம் நல்லா, பாட்டெல்லாம் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. படிப்பு சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளியும் அது கவர்மெண்ட் பள்ளியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிந்திக்க வேண்டிய படமாக இருக்குது. பேரண்ட்ஸும் பசங்களை கவனிக்கணும். பசங்களை வந்து பேரண்ட்ஸும் கவனிக்கணும். ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மகிழ்ச்சி. தியேட்டர் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ படிக்கிற பசங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பார்த்து டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, பாட்டும் நல்லா இருக்குது. அந்த பாட்டு பிடிக்கணுமானா கொஞ்சம் அறிவோடு பிடிச்சி பார்க்கணும் அந்த பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சூப்பரான படம் பேட்டரி பசங்க. படம் நல்லா இருக்கு, வாட்சபிள். கன்வே இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி சொல்கிறாங்க. அவ்வளோ குட். மெயினாக பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ். இந்த படத்தில் எஜுகேஷன்னா ப்ரைவேட் ஸ்கூல் நடக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்கிரமம் பண்ணணும் நல்லா தெரியும். அதாவது நம்ம நினச்சிட்டு வந்து இப்போ பேரண்ட்ஸுங்க வந்து குழந்தைங்கள திட்டுறதுனால தான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இதுவும் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் அங்கே உள்ள ஸ்கூலில் நடக்கிற அக்கிரமம் என்ன? டீச்சர்ஸுங்க சரியான முறையில் அங்கே இல்லை. அதாவது டீச்சர்ஸுங்க வந்து போதுமான அளவுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி குறைகளால் தான் வந்து குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நல்ல ஒரு அழகாக காட்டியிருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாக போகுது. நல்லா இருக்குது. இல்லை, கல்வி சார்ந்த ஒரு படம். இது ஒரு டேரக்டருக்கு இது ஒரு முதல் படம்ன்றதால ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் வரவேற்கலாம். நல்ல முயற்சி தான். இல்லை, இப்போ ஒரு சினிமாவில் வந்து கல்வி குறித்த இன்றைக்கி இருக்கிற தனியார் பள்ளி இது குறித்தெல்லாம் பேசுகிற ஒரு படமாக இது இருக்குது. அந்த அளவுக்கு ஓகே தான், வரவேற்க தகுந்த ஒரு படம். படம் வந்து கான்செப்ட் ஓகே, அதாவது அந்த கோர் கான்செப்ட் ஓகே. கல்வித்துறையில் நடக்கிற பிரச்சனைகள், பள்ளிக்கூடங்களில் நடக்கிற பிரச்சனைகள், வகுப்பறையில் டீச்சர்ஸ் ப்ராப்ளம், பசங்களுக்கு அதனால் பாதிக்கப்படுறது, பசங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவு கவனிக்காமல் இருக்கிறாங்க. அதாவது படிப்பில் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து ஸ்கூலை நம்பி பேரண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரியலை. ஸோ இதை சொல்கிறது ஓகே. பட் ஆனால் நாங்கள் இன்னும் நல்லா எடுத்திருந்துருக்கலாம். கல்லி பாய் ரேப்னா ஹிந்தியில் கல்லி பாய் வந்தது. ஸோ கல்லி பாய் வந்து அது ஒரு ஆசமான படம். அது கல்லி பாய் அது இது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஃபைன், அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அது சொல்ல தெரியல சார், ஆனால் நல்லா இருக்கு படம்.
எல்லாரும் பார்க்கலாம், பேரண்ட்ஸு பசங்க எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். பாட்டெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பற்றி சொல்கிறாங்க. பசங்க ஃபெயில் ஆகிட்டுங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கோசம் கருத்து. நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது, நல்ல மெசேஜ், நல்லா இருந்தது. இல்லை, கல்வி தனியார் மயமாத்தின் மூலமாக பணம் மட்டும்தான் கல்வி, பணம் இருந்தால் தான் கிடைக்கும் கல்வின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி காசே கட்டினா கூட எப்படி தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த கல்வி ஒழுங்காக கிடைக்கலன்றதை அவங்க காமிச்சிருக்கிறாங்க. இல்லை, இப்போ தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போனால் எல்லா கல்வியும் நல்லா கிடைக்குன்ற ஒரு தோற்றம் பொதுவாக இருக்குது. ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்துலேயே வந்து உங்களுக்கு கல்வி போதுமான அளவு கிடைக்கல, எப்படி வந்து அங்கே வாத்தியாருங்க இல்லாமல் போதுமான வசதி இல்லாமல் தனியார் பள்ளிக்கூடங்களே இருக்குன்றாங்க. அரசு பள்ளிக்கூடங்களே இன்னும் நல்லா கொண்டு வந்தால் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்காது அப்படின்றது சேர்த்து கொண்டு வந்துருக்குறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரேப் பாடல்கள் மூலமாக அந்த ஒரு கருத்தை வந்து அதில் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பொதுவாக கருத்தாக சொல்லிட்டு போகாமல் ரேப் பாடல்கள் அந்த மாதிரி கொண்டு போகும்போது ஜனங்கிட்ட இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்குது. போதிய ஆசிரியர் இல்லாதை பற்றியும் அதில் இருக்கிற வசதிகளை பற்றியும் இந்த படம் பேசுது. ராப் பாடலை மையமாக வைத்து கல்வி கட்டணம் தனியார் பள்ளிகளில் பேசுகிற அரசியலை பற்றி இந்த படம் பேசுது. செகண்ட் ஹாப் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும். இந்த படத்தில் தான் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. எவ்வளோ கல்விக்கு நிதி ஒதுக்குறாங்க, ஆசிரியர் பற்றாக்குறை, அவங்க மாணவருடைய மன உளைச்சல், இந்த படத்தில் தான் டீட்டெயிலாக பேசுகிறேன். மற்ற படத்துடைய இந்த படத்தில் தான் வந்து தனியார் கல்வியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிய படம் சார். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. எல்லாம் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ. ஒரு சாதாரண ஆள் வந்து பேசினா அதை எவ்வளோ ஒடுக்கப்படுறாங்க, அது ஏன் வெளியே வரமாட்டேங்கன்றதை காட்டியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை. பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்க கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் வந்து டெய்லி வச்சுக்கிறணும். அது இல்லைன்னா என்ன ஆகுன்றது அதில் காட்டியிருக்காங்க. பேட்டில் படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் வந்து நல்லா ரியலிஸ்டிக்காக நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. இப்போ எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒரு நடுவில் ஒரு சீன் கூட காமிச்சிருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஆனான்னா மது அருங்கம் அந்த பின்னாடி தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக புக்ஸுன்ற ஒரு கோட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது உண்மையாலே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உண்மை தான். குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரக்ஸ் பின்னாடி போயிடுறாங்க, ட்ரிங்க்ஸ் பின்னாடி போயிடுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ட்டு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதை விட ஒரு மிக சிறந்த ஒரு வழினா அது புக்ஸ் தான். ஸோ புக்ஸை வந்து அழகாக அந்த இடத்துல ஒரு லைனில் காட்டினாலுமே டேரக்டர் செம்மையாக காட்டியிருந்தாங்க. இப்போ மற்றவங்க யாருமே இவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கல்வினா வந்து கல்வி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கல்வியாக தான் பேரண்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவ்வளோ லட்சமாக கொட்டி வந்து பசங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன் அங்கே நல்லா கல்வி கிடைக்கணும் பசங்க. ஆனால் இப்போ இருக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல், என்சிசி ஸ்கூலில், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு காசு நல்லா வாங்கிட்டு 8th 9th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க போக்கில் விட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணி விட்டுறாங்க. பட் 10th வந்தோன்னே நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு ஸ்கூலை விட்டு அனுப்பிடுறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் இவ்வளோ நாள் நல்லா மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓகே பசங்க நல்லா தான் படிக்கிறாங்கன்னு விட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வரும்போது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு 10th 12th வரும்போது மட்டும் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது அது ஒரு மாதிரி தவறாக இருக்குது. மற்றபடி வந்து ரேப் சாங் அதுதான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரேப் சாங்கை இப்போ ரீல்ஸு அந்த மூலிமா வெளியில் கொண்டு வரது மூலிமா இந்த ரேப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அருமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி பேட்டில்னு சொல்லி ஒரு படம் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து என்னோடய ஃபேமிலியாக வந்து பார்க்க வந்திருக்கேன்றது தான். இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம நார்மலாக போயிட்டு பார்க்குற ஒரு படத்தை விட அன்றாட நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து படமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்பயுமே வந்து எல்லாரோட பேரண்ட்ஸும் என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வந்து நம்ம பசங்களை வந்து சேர்க்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலை தாண்டி. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நிறைய புதுசாக கற்றுக்கலாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்தளவுக்கு இருக்காது ஃபெசிலிட்டிஸ் சொல்லி நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறோம், அங்கே வந்து நம்ம பசங்களாம் வந்து ஒழுங்காக படிக்கிறாங்களா, சரியான ஸ்ட்ரக்சர் இருக்கா, அப்புறம் அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து குவாலிஃபிகேஷனான டீச்சர்ஸ் தான், ஆனால் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேலரி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்றதான். எப்பயுமே வந்து நம்ம நிறைய மாணவர் அமைப்பு, எஸ்எஃப்ஐ, டிஒஎஃப்ஐ, எய்டுவா, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் எதிர்த்து தொடர்ந்து வந்து போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கு.
அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து ஒரு ரேப்பர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வர்றது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றது தான். இந்த படத்தில் வந்து நடித்தது எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் நடித்தவங்க தான் மோஸ்ட்லாக இருக்காங்க. அவங்களாம் பார்க்குறதுக்கு வந்து புதுசாக ஆக்டிங் ஃபீல்டுக்கு வராங்கன்ற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே அவங்க ஆக்டிங்லாம்.